மதிப்பிடல. அந்த தம்பிகளை ஒருபோதும் குறை சொல்லலை. ஆனால் நான் அந்த தம்பிகள்கிட்ட பார்த்துக்கிறது, அது நத்தத்தில் மட்டும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தம்பிகள்கிட்ட நான் கேட்கறது, தம்பி நீங்கள் 20 வருஷம் அவருக்கு உழைச்சிங்க, இன்னைக்கு உனக்கு வந்து வேட்பாளராக வந்திருக்க நபர்கள் யார்? வேட்பாளராக இருக்கான். தமிழக வெற்றி கழகத்தில் 20 வருஷமா உழைச்சவன்ல எத்தனை பேர் வேட்பாளராக இருக்கான்? திமுகவில் சீட்டு கிடைக்காம இந்த கட்சிக்கு வந்து எத்தனை பேர் சீட்டு வாங்கியிருக்கான்? அதிமுகவில் சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சீட்டு வாங்கியிருக்கான்? காங்கிரஸ்ல இருந்து சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் வந்து நாம் தமிழில் தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு வாங்கியிருக்கான்? பிஜேபியில் எத்தனை பேர் சீட்டு கிடைக்காம வந்து சீட்டு வாங்கியிருக்கான்? சொல்ல ஒரு புரியுதா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் சில கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், மதிமுக இருக்கலாம், இருக்கக்கூடிய காவாளி பய, களவாணி பய, அந்த கட்சியில் சீட்டு கிடைக்காம அந்த கட்சியில இருந்து விலையை ஒடியாந்து இந்த கட்சியில் சேர்ந்த உடனே சீட்டு வாங்குறான்னா தமிழக வெற்றி கழகம் எப்படி ஒரு மாற்று அமைப்பாக இருக்கும்? உனக்கா 20 வருஷம் உழைச்ச உன் கட்சிக்காரனுக்கே நீ சீட்டு கொடுக்கலைன்னா இந்த மக்களுக்கு நீ எப்படி நல்லது செய்வ? உன் கூடவே இருந்து உன் படத்துக்கு கட் அவுட் வச்சு உன் படத்துக்கு பால விஷயம் பண்ணி ஓம் பேரை சொல்லி மரக்கன்று கொடுத்து, ஓம் பேரை சொல்லி மரக்கன்று நட்டு, ஓம் பேரை சொல்லி நோட்டு புத்தகம் கொடுத்து, ஓம் பேரை சொல்லி ஊர்வலம் போய் ஓம் பேரை சொல்லி நல்லது செஞ்ச விஜய் சொன்ன இவ்வளவு செஞ்ச நபர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல, தேர்தலை போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாட்டி, நல்லது செய்யாட்டி, அவனை பாதுகாக்காட்டி, நீ நாளைக்கு இந்த தமிழக மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தால் நீ முதலமைச்சரானால் எப்படி நல்லது செய்வாய்?